நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சதுரத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் ஒரு சதுரம் இருக்கு. இந்த சதுரத்தின் பக்கம் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 6 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்ததா ஒரு செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்ப இங்க செவ்வகம் இருக்குது. இந்த செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் உரிய சுற்றளவை கண்டுபிடிக்கணும். சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4 a. நமக்கு ஃபார்முலா அங்க தெரியல அப்படின்னு நீங்க கவலையே பட வேண்டாம். சுற்ற அளவு அப்படின்னு அர்த்தம் சுற்றி வரக்கூடிய அளவு. இந்த சதுரத்தை நம்ம ஒரு தடவை, உங்க வீட்டு தோட்டம் சதுர வடிவா இருக்கு, அதை நீங்க ஒரே ஒரு தடவை சுத்தி வரீங்க. அப்ப இங்க ஆரம்பிக்கிறீங்க 6, 12, 18, 24. அவ்வளவுதான். சரியா? அப்ப சதுரத்தின் சுற்றளவு எவ்வளவு வருது? 24 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் சுற்றளவு 2 × L + B. அதுதான் ஃபார்முலா. இதுக்கும் நமக்கு ஃபார்முலா மறந்துருச்சு. சரியா? அப்ப இதுக்கும் சுற்றளவு என்ன அர்த்தம்? சுற்றி வருவது. இங்க பாருங்க, இந்த கார்னர் ஆரம்பிச்சு உங்க தோட்டம் செவ்வக வடிவம் போறீங்க. 10 சென்டிமீட்டர், இங்க 14, 24, 28. அப்ப செவ்வகத்தினுடைய சுற்றளவு இங்க பாருங்க, அது ஒண்ணு இல்ல, 10 + 4 + 10 + 4. அவ்வளவுதான். அப்ப 14 + 14 என்னதான் வருது? 28 தான். 28 சென்டிமீட்டர் நம்ம போடணும். யூனிட்டை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இப்ப செவ்வகத்தின் சுற்றளவு 28 சென்டிமீட்டர். இப்ப சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம். விடை என்ன கேட்டிருக்காங்க? இடையேயான விகிதம். அதை இப்ப ஷார்ட் பண்ணுங்க. சதுரத்துக்கு 24 = 28. இத ஷார்ட் ஃபார்ம்ல பண்ணணும். இப்ப இத 4 ஆல அடிங்க பாப்போம். 6 4s are 24, 7 4s are 28. அவ்வளவுதான். ஈஸியா? இவ்வளவுதான் ஆன்சர். இதுக்கு மேல ஷார்ட் பண்ண முடியாது. ரெண்டையும் ஒரே டேபிளால தான் டிவைட் பண்ணணும். இல்ல உங்களுக்கு இந்த எடுத்தவங்க 4 ஆல பண்றதுக்கு யோசிக்க முடியல, பரவாயில்ல, நீங்க உடனே 2 ஆல பண்ணுங்க. 2 தான் இருக்கிறது சின்ன டேபிள்ஸ் இல்லையா? இப்ப இங்க பாருங்க 12 × 2. இப்ப இங்க 14 × 2 வந்துச்சா? இப்ப 12 14 இது ரெண்டையும் ஒரே டேபிளால டிவைட் பண்ண முடியும். அப்ப இதை அடிச்சீங்கன்னா 6 2s are 12, இங்க 7 2s are 14. அப்ப இதோட விகிதம் என்ன? 6:7 அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஓகே.